இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, யார் சபை மேய்ப்பன்? 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் மந்தையை கண்காணிக்கும் மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆலோசனையாக எழுதுகிறார். அவர் சொல்லுகிற அந்த புத்திமதியின்படி நடக்கும்போது பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் ஒரு மேய்ப்பன் செய்கிற ஊழியத்தினுடைய அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த வாடாத கிரீடத்தை பெறுகிற நோக்கத்தோடு கூட அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே சுவிசேஷத்தின் ஊழிய வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் தேவனாகிய கர்த்தர் சபையிலே சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று எபேசியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே எழுதியிருக்கிறார். அழைப்பில் வித்தியாசங்கள் உண்டு, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பில் ஒன்றுதான் மேய்ப்பனின் அழைப்பு என்று இந்த ஊழியங்களிலே அவரும் எழுதியிருக்கிறார். நாம் இன்றைக்கு இந்த மேய்ப்பனுடைய அழைப்பில் எப்படி இருக்க வேண்டும்? யார் மேய்ப்பன்? அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சபை சரியான சபைதானா? அந்த சபை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு சபைதானா? அந்த சபை சத்தியத்திலே நிலைத்திருக்கக்கூடிய சபைதானா என்பது மேய்ப்பனை வைத்துதான் இருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மேய்ப்பன் சரியானவனாக இருந்தால் சபையும் சரியா இருக்கும். அந்த மேய்ப்பன் சரியில்லாதவனாக இருந்தால் சபையும் சரியாக இருக்காது. Don't see the crowd of the church. Don't see the building of the church. Look at the life and the preaching of the shepherd. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய அழைப்பில் மேய்ப்பனுடைய அழைப்பிலே ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். இயேசு எப்படி நடந்து காட்டினார்? மாசத்துக்கு ஒரு சபை,
வருஷத்துக்கு ஒரு சபைன்னு நீ போயிட்டு இருந்தீன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். Determine yourself to understand which is the right church to enter into the kingdom of God. மேய்ப்பனுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்பது ஒரு விசேஷித்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை வைத்துதான் அவன் அந்த சபையை நடத்தி கொண்டு வருவான். அவனுடைய வாழ்க்கை அந்த அபிஷேகத்தின்படிதான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது எல்லா விதமான அழைப்பிலுமே அவரை கொண்டு வந்தார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்படினா இயேசு கிறிஸ்து சுவிசேஷ ஊழியத்தை செய்திருக்கிறார் என்று அர்த்தம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். Understand the calling of a servant of God. It's important to confirm your calling. உன்னுடைய அழைப்பை நீ முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த அழைப்பை நாம் தெரிந்து கொள்கிறதுக்காக நான் வசனங்களை சொல்லுகிறேன். அவர் சுவிசேஷனாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. அவருடைய அழைப்பு தீர்க்கதரிசியான அழைப்பும் கூட. உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உன்னை போல, மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவேன். என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். நல்லா கவனிக்க வேண்டாம். அன்றைக்கு மோசேயோட கூட சொன்னார். அவருடைய அழைப்பு தீர்க்கதரிசியினுடைய அழைப்பும் கூட. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16 முதல் 19 வரை. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அவருடைய வாழ்க்கையின் ரகசியங்களை எடுத்து சொல்லி போட்டாரு. அந்த அழைப்பு தீர்க்கதரிசன அழைப்பு. வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இவர் யாரு என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசியாகிய இயேசு.
அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை எப்படி செய்தாரா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 19வது வசனம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நஸ்ரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, என் ஆண்டவரை குறித்த சாட்சி. மூன்றாவது அவருடைய அழைப்பு. எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்துவை கவனித்து பார். அப்படின்னா அவர் அப்போஸ்தலர், அவர் பிரதான ஆசாரியருக்கு மேல. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு மேய்ப்பனையா அவர்? ஒரு மேய்ப்பன். 14 முதல் 16 வசனங்கள். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளை அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கின்றேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. நல்ல கவனி, வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறாரு. 27வது 28வது வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அதுக்கு தான் மேய்ப்பன் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கான். நித்திய ஜீவனுக்குள்ள வழி நடத்துகிறதற்கு தான் மேய்ப்பன். என் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஒருவனும் என் கையில இருந்து பறித்து கொள்ளுகிறதில்லை. அர்த்தம் என்னையா? அந்த மேய்ப்பனை குறித்து இயேசுவை அவரை குறித்து சொல்ல 29வது வசனம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அவன் மேய்ப்பன் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ஒரு மேய்ப்பன் என்று சொல்லுகிறவன் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அவன் கையில இருந்து அந்த ஆட்டை ஒரு பிசாசாலையும் விடுங்க முடியாது. அப்ப ஒரு மேய்ப்பனுடைய அழைப்பிலே வருகிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, பிரதான மேய்ப்பர்களுக்கெல்லாம் மேய்ப்பர், பிரதான மேய்ப்பரான அழைப்போடு கூட வந்துதான் மேல போயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள் இத்தனை அழைப்புகள் இருக்கின்றது. அத்தனை அழைப்புகளுக்குள்ள அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா அந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? நல்லா கவனிக்க வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விடுவதில்லை. நல்ல கவனி. கன்ஃபார்ம் யுவர் காலிங். உன் இஷ்டத்துக்கு போய் மேய்ப்பனை உட்கார்றது இல்லை. Do you have that calling? மேய்ப்பன் ஆகிறதுக்கு முன்னால கன்ஃபார்ம் யுவர் காலிங். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 16வது வசனம். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அவனுக்கு தெளிவாக சொல்லுகிறார். அவனுடைய அழைப்புல ஒரு அழைப்பு, மேய்ப்பனுடைய ஒரு அழைப்பு. மோசேயை அழைத்தாரே, என்ன அழைப்பு? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். பெயர் சொல்லி அவனை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா சொல்லிட்டு சொல்றாரு. 12வது வசனம். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இது அடையாளம். அப்படி என்றால் அவனுடைய அழைப்பினுடைய கன்ஃபர்மேஷன். இங்க ஆராதிப்பீங்க சொன்னா அந்த மேய்ப்பனுடைய அழைப்பு. It's not only to redeem the people from the slavery of the Egypt, but also to lead them unto the kingdom of God. ஒரு மேய்ப்பனுடைய அந்த ஊழியம் மீட்பனாக பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் கரத்திலும் இருந்து மீட்டு கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்துகிற அழைப்பு. அது சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 17வது வசனம். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறாரே, இதனால நீ அடையாளங்களை. அது மேய்ப்பனின் கோல். அது மேய்ப்பனின் கோல். அவனுக்கு எத்தனையோ மேய்ப்பனுக்குரிய அடையாளங்களை குறித்து கொண்டு வருகிறாரு. 22வது 23வது வசனம். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். யாரை மேய்க்கிறதற்காக வைக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளை மேய்க்கிறதற்கு. They are the children of God. என்னுடைய குமாரன் சொல்றாரு, என்னுடைய சேஷ்டபுத்திரன் என்று சொல்லுகிறாரு. அதுதான் அவனுக்கு இந்த அழைப்பு. என் நாகமம் 27வது அதிகாரம்
12:13. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நல்ல அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் முடிய போகிறது. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் முடிய மோசே ஆண்டவரோடு கூட பேசுகிறான் 15வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மெய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லா மந்தை போல இராதபடி. அப்போ மோசேயினுடைய அழைப்பு மேய்ப்பனின் அழைப்பு. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் அந்த மேய்ப்பன்? How to identify? The shepherd is the right person to lead the church. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மேய்ப்பனை அடையாளம் காண வேண்டும். எல்லா இடத்திலையும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு அல்ல. Justify the church with the character and the life of the shepherd. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும். நல்லா கவனிக்க வேண்டும். உங்களிடத்தில் உள்ள மந்தையை எப்படி மேய்க்க வேண்டுமா? கட்டாயமாய் அல்ல. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி போய் உட்கார்ந்துடாதங்கிறார். உற்சாகத்தோடு கூட அந்த அழைப்பை பெற்று நீ போக வேண்டும். மனப்பூர்வமாய் முழு மனசோடு செய்கிற ஊழியம், முறுமுறுத்துட்டு செய்கிற ஊழியம் இல்லை. அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. யார் மேய்ப்பன்? பணத்துக்காக சபையை நடத்துகிறவன் மேய்ப்பன் அல்ல. அல்ல கவனிங்க. அவன் பண ஆசை இல்லாதவனாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறான். மேய்ப்பன் அழைப்பு பெற்ற பேதுரு அங்கதான் இருக்கிறான். வாசிப்போம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. நல்ல கவனி. அவன் தான் மேய்ப்பன். பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சாதகமான காரியத்தை செய்கிறவன் இல்லை. தேவன் கொடுத்த வரத்தை விற்கிறவன் அல்ல.
நம்ம சபைக்கு வெளி மாநிலத்தில் இருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தது. எல்லாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய சபைக்கு வெளி மாநிலத்தில் இருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கு. எதிர்த்தாக்கில் இருந்த லாட்ஜில் தான் அவங்க தங்கி இருந்திருக்காங்க. ராத்திரி அந்த குடும்பம் பேசிக்கொள்ளுகிறாங்க, நம்ம பாஸ்டருக்கு என்ன காணிக்க கொடுக்கலாம், பாஸ்டருக்கு என்ன காணிக்க கொடுக்கலாம்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவியும் பேசிக்கிட்டு குடும்ப ஜெபம் பண்றாங்க. அந்த குடும்ப ஜெபம் பண்ணும்போது அவங்களோடு கூட இருந்த ஒரு சிறு பிள்ளை, மிஞ்சி போனா ஒரு 12 to 15 தான் இருக்கும். அவ தரிசனம் பார்க்கிறா. அவங்க காணிக்கையை கொண்டு வந்து என் கையில கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த தரிசனத்தில் நான் சொல்லுகிறேன், காணிக்கப்பட்டிய காமிச்சு அதில் கொண்டு போய் போடுங்கன்னு காமிக்கிறேன். அவ தரிசனத்தை பார்த்துட்டு அவங்க தாயிட்ட சொல்ற, அவர் வாங்க மாட்டாருமா கையில. கர்த்தர் இப்படி காண்பிக்கிறாரு. அவங்க நம்பல. வாலண்டியர்ஸ் எல்லாம் சனிக்கிழமை சாயந்தரத்தில் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இன்ஃபர்மேஷன் சென்டரில் உட்காந்துருக்கேன். அதே குடும்பம் என்கிட்ட வந்து பேசுறாங்க. நல்ல கவனிங்க. அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் ரூம் திறந்து இருக்கு. அவர் என்னை கூப்பிடுறாரு, கொஞ்சம் ரூமுக்குள்ள வர முடியுமா, உங்கள்கிட்ட பேசணும், ரூமுக்குள்ள வர முடியுமான்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், இப்போ என்னை சுற்றி யாருமே கிடையாது, நான் இப்போ இங்கே தனியாக தான் இருக்கேன், நீங்கள் தைரியமாக பேசலாம், உள்ளே போய் பேச வேண்டாம். இல்லை பிரதர், உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், காணிக்க பெட்டியை காமிக்கிறேன், அங்கே போய் போடுங்க. உடனே அந்த பொட்டப்புல அவங்க அம்மா தொடையில் டமார்னு ஒரு தட்டு தட்டுச்சு. சொன்னா நேற்று கூட்டிக் கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா can you explain the vision about university in the Middle East? Yesterday, when we were all praying, I saw that like we were handing you the offering, and that time I saw that you are not like accepting it. You are telling that put in the offering box. It's all for the glory of God. That's what I saw. This is what the conversation between the four and the British. Am I correct? Yes. இதுதான் அவர்களுடைய எப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தரிசனம் பார்க்கிறேன். ஒரு தரிசனம் பார்த்தா
நீங்க காணிக்கை கொண்டு வந்து என் கையில கொடுக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்ல ஒரு பெண்டிங் இருக்கு இல்லையா, அந்த பெண்டிங்ல போடுங்க. நான் சொல்றேன், இந்த தரிசனத்தை தடுக்க பார்த்தேன். முன்னுக்கு நீங்க வீட்டில் இருந்து சொல்றது தரிசனம் பார்க்கறாங்க. மாமாட்ட சொல்றா அவங்க காணிக்க வாங்க மாட்டா. பெட்டியை போல சொல்றாங்க. யாருமே இந்த ஜசானம் அவர்களுக்காக நான் உத்தேசிக்கின்றேன். நான் பெங்களூர்லேருந்து ஆக்சுவலி குவைட்டில் நான் மினிஸ்ட்ரி பண்ணி நிற்கிறேன். நான் பெங்களூர்லேருந்து வந்தேன். இங்கெல்லாம் எங்கள் சர்ச் மெம்பர்ஸ் குவைட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் பாஸ்டரை பார்க்குறதுக்கு அவங்ககிட்ட டெலிவரிஸ் வாங்குறதுக்கு வந்துருக்குறோம். அப்புறம் ஒரு நாள் முன்ன நாங்கள் எல்லா குடும்பத்தோடு அந்த ஹால் அந்த லாட்ஜில் நாங்கள் பேசின்னு இருந்தோம். நம்ம கர்த்தருக்குள்ளே ஒரு காணிக்கை ரெடி பண்ணலாம், பாஸ்டருடைய கையில் கொடுக்கலாம். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இந்த சின்ன பொண்ணு அவங்களுடைய பொண்ணு வந்து தரிசனை பார்த்தாப்புல. அந்த தரிசனத்தில் ஆண்டவர் சொன்னார் அதுக்கிட்ட, நீங்கள் எல்லாம் பேசின்னுக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் காணிக்கை ரெடி பண்ணிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் காணிக்கை அவர் கையில் கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், என் கையில் கொடுக்காதீங்கோ, பெட்டியில் போடுங்கோன்னு சொல்லி. அதுதான் சாட்சி. அது கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்களா அந்த வார்த்தை சொல்லுவா. அவரே அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சாட்சி கர்த்தரிடத்திலிருந்து வருதியா? இந்த ஊழியத்துக்கு தேவை பல லட்சங்கள், ஆயிரங்கள் அல்ல, ஆயிரங்கள் அல்ல, பல லட்சங்கள். பியூலான் சொன்ன தீர்க்கதரிசி நம்ம சபைக்கு வந்தபோது கர்த்தர் அவன்கிட்ட போய் கேளு, இத்தனை வருஷம் எனக்காக முழு ஊழியம் செய்கிறான். அவன்கிட்ட போய் கேளு, இஸ் தேர் எனிதிங் லேக்? அவனுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சான்னு போய் கேளுன்னு சொன்னாராம். என் மகனை பார்த்து கேளுங்க அப்படி சொன்னார். இஸ் தேர் எனி லேக் இன் யுவர் சர்ச் அண்ட் மினிஸ்ட்ரி? கேட்குறாரு. மோர் தென் 35 years பார்ட் டைம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு தெரியாதுமா, கேளுங்க அவரு. நீங்க எத்தனை வருஷம் பார்ட் டைமா செய்றீங்க பாஸ்டர்? 36 கை தட்டுங்க. அப்புறம் சொன்னாரு எக்ஸாக்டா 22 years அவர் ஃபுல் டைம்ல இருக்கிறார். 22 கை தட்டுங்க. பாஸ்டர் நீங்க என்கிட்ட வந்து சொன்னீங்களா நான் 22 years இருந்தேன்னு? இல்லை. பாருங்க, ஆண்டவர் பேசுவார். அப்போ இவ்வளோ 22 வருஷம், இதெல்லாம் சும்மா காரியமாங்க? ஊழியக்காரை கேட்டு பாருங்க. ஒரு ஆளை ஆதாயப்படுத்துறதுக்கு, அப்போ ஒரு ஊழியத்துக்கே இவ்வளோ பாடுனா இவ்வளோ பெரிய சபையை கட்ட யோசித்து பாருங்க, எவ்வளோ கஷ்டம். அவர், நான் நினைக்கிறேன் அவர் சென்னை இல்லை, வேற எங்கேயோ இருந்து வந்திருக்கிறாரு. இவ்வளோ பெரிய சபையை கட்ட எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பார், யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான் நீ கஷ்டம் பட்ட, ஆனால் ஏதாவது உனக்கு குறை இருந்துச்சா? சீஷர்களை பார்த்து கேட்பாரு ஆண்டவர், நான் உங்களை அனுப்பினேன் ஊழியத்துக்கு, அப்போ பணப்பை கொடுக்கல, சாமான் பை கொடுக்கல, பாதரட்சை கூட கொடுக்கல, இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறீங்களே, ஏதாவது குறை இருந்துச்சான்னு கேட்பாரு. அவங்க சொல்லுவாங்க, ஒரு குறை இல்லை. ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு குறையை வைக்க மாட்டார். அப்போ அதனால ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை வருஷம் செய்தியவனை நான் எப்படி கனம் பண்ணேன், இவ்வளோ பெரிய சபையை கொடுத்தனே, இது ஆர்டினரி காரியமா அவங்களுக்கு புரியாதுங்க, ஊழியக்காருக்கு புரியும். நாங்கள் ஊழியம் செய்யும்போது ஒரு போர்க்களத்திலேயே இருக்கிறோம், பேட்டல் ஃபீல்டு தான் ஊழியம். அப்போ ஊழியக்காரர்களை, இந்த ஊழிய தலைவனை எத்தனை ஆயுதம் வாய்த்து வந்திருக்கும், ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் முறிச்சு போட்டு அவருடைய வேலையை செய்துகிட்டு இருக்க அவருக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எனக்கு எந்த குறைபாடு வைக்கலையா? யார் மேய்ப்பேன்? அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. எல்லாம் கவனிக்க வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். எலிசாட்ட வந்து நிற்கிறான், உடைய அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் கவனிங்கய்யா. அதுக்கு எலிசா என்ன சொல்லுகிறான், வாசிப்போம். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். எல்லாம் கவனிங்க. வாங்கணும்னு வற்புறுத்தினது கூட தட்டி விட்டான். அவன் யாரு?
அந்த பணம் வாங்காம இருந்தானே அவனை குறித்து ஒரு ஸ்திரீ சாட்சி கொடுக்கிறா. 4வது அதிகாரம் 9வது வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவன் பரிசுத்தவான். ஐயா, யாரு மேய்ப்பேன்? யாரு மேய்ப்பேன்? பரிசுத்தவான். என் ஆண்டவர் மேய்ப்பன் ஊழியத்தை கொடுத்து தான் வந்தாரு. அவரே கொஸ்டின் கேட்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? என் இயேசு சொன்னார். இதே கேள்வியை நான் அந்த சபைக்கு விடுகிறேன். நான் பரிசுத்தவானா இல்லாட்ட அந்த சபையில் இருக்காத, நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். நல்லா கவனிக்க வேண்டும். யாரு மேய்ப்பன் ஐயா? அவன் பரிசுத்தவான். மேய்ப்பனை குறித்து பேதுரு எழுதி கொண்டு வருகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, உன் இஷ்டத்துக்கு மக்களை அடிமைப்படுத்துகிற அனுபவம் இல்லை. வாசிங்க. மந்தைக்கு மாதிரிகளாகவும், மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். கண்காணிப்பு செய்ய. யாரு மேய்ப்பன்? அந்த மந்தைக்கு அவன் மாதிரியா இருக்க வேண்டியா? அவன் மந்தைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். மாதிரினா என்ன அர்த்தம்? எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இப்படி இருக்க பரம அடைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ளவர். யார் யா மேய்ப்பன்? அவன் கையில கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையா செய்கிறவன் தான் மேய்ப்பன். அவன்கிட்ட உண்மை இருக்கான்னு பாரு. நாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயும் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். உன்னை ஊழியத்துக்கு வச்சுட்டாரா? உண்மையா செஞ்சலாம் ஊழியம் செய்யலைன்னா ஊழியம் செய்யாத. நான் வேலை பார்க்கும் போது எவ்வளவு வேலையில் உண்மையா இருக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டும். 9 மணிக்கு ஆபீஸ்னா 9:01 கூட போகக்கூடாது.
ஆஃபீஸில் வர சொல்லிட்டான்னா அதை கட் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போனேன்னா வரமாட்டார். நீ சம்பளம் வாங்கிட்டியா அதில் உண்மையாயிரு, இல்லைன்னா வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நல்லா கவனிங்க. காணிக்க கொடுக்குறீங்க, பரலோகத்தில் அதுக்கு கணக்கு கொடுக்கணும். வாங்குற காணிக்கைக்கு பரலோகத்தில் கணக்கு கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரனிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது உண்மையும் பரிசுத்தமும். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1, 4 வசனங்கள். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. 4, 5 வசனங்கள். லேவியோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும் படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை, அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. ஜீவனும் சமாதானமுமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். வாசிப்போம். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். பயந்து. யாருங்க மேய்ப்பன், யாருங்க ஆசாரியன்? கர்த்தருக்கு பயப்படுறவங்க, துணிகரமா பாவம் செய்கிறவன் இல்ல, சின்ன காரியத்திலையும் பயப்படுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பயந்து இருக்கக்கூடிய. வாசிப்போம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. யாருமே இப்ப வசனம் தெரிஞ்சு வச்சிருப்பான். அவன் வாயில வசனம் இருக்கும், அவன் இருதயத்தில் ஆண்டவருடைய வசனம் இருக்கும். வாசிப்போம். அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்புகிறவன் அவன். நல்லா கவனிங்க. யாரு ஊழியக்காரன்? உண்மையான ஊழியக்காரன் யாரு? மேய்ப்பன். ஆண்டவர் நம்ம சபைக்கு சொல்லுறாரு. ஏன் இந்த சபைக்கு இந்த மெசேஜை கொடுக்கிறாரு? உன் மேய்ப்பன் இந்த வசனத்தின்படி நடக்கிறான பாரு. வாசிப்போம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். வேதத்தை அவன் வாயில தேடுவாங்களே. அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அவன் வாங்கிட்டு வரணும். அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வருகிறவன் தான் மேய்ப்பன். யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும்
நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். நல்லா கவனிக்க வேண்டாம். மேல வந்து காத்திருப்பா. அவங்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு நான் கொடுப்பேன். ஆசரிப்பு கூடாரம் கட்டுறது வரைக்கும் மலையில நான் சொல்லி கொடுத்தாரு. ஆசரிப்பு கூடாரம் கட்டினதுக்கு அப்புறம் எப்படி செஞ்சாராம்? யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கட்டும். 22வது வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க பொருளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். உன்னோடே சொல்லுவேன். நல்லா கவனிங்க. மேய்ப்பன் மூலமா தான் உன்னை போதித்து நடத்துவாரு. மேய்ப்பன் மூலமாக தான் சொல்லி கொடுப்பாரு. ஊழியம் என்று சொல்லுகிறது அந்த ஊழியத்துக்கு வேண்டிய அபிஷேகம் மேய்ப்பன் மூலமாகத்தான் கொடுப்பார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகமும் மேய்ப்பன் மூலமாக தான் கொடுப்பாரு. வார்த்தைகளும் மேய்ப்பன் மூலமாக தான் கொடுப்பாரு. இயேசுவே மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 42. அவருக்கு 12 வயதான போது 12 வயசான பொழுது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். 46 47. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் பேசுறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மூலமாகத்தான் உனக்கு பரலோக மன்னா கிடைக்கும். அந்த ஆலயத்தின் மூலமாகத்தான் உன்னை பரலோகத்துக்கு வழி நடத்துவாரு. அவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறது சபைதான். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஏன் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமா? நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அவ்வளவாய். அப்ப அந்த வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு தான் சபை. வேதத்தில் மறைந்து கிடக்கிற பல ரகசியங்களை தேவனிடத்தில் கேட்டு வாங்கி கொண்டு வந்து பேசுகிறவனே மேய்ப்பன். நல்லா கவனிக்க வேண்டும். நான் எதையும் மறைக்கல. என்ன வசனம் இருக்க எடுத்து பேசுறேன். அதன்படி நான் நடந்தேன்னா இந்த சபையில் இருங்க. அதன்படி என் வாழ்க்கை இருந்து நான் அந்த சபையில் இருங்க. ஆண்டவர் விரும்புகிறது அதுதான் சபை. அதுதான் சபை. இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா இது நடுக்கத்தோடு நிற்கக்கூடிய இடம். ஏன் கண்டிக்கிறேன்? ஏன் முழு சபைக்கு முன்னால திட்டுகிறேன்? நம்ம நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறார்? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம்
20வது வசனம். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். ஏன் கடிந்து கொள்ளுகிற? அந்த கடிந்து கொள்ளுதலை நீ ஏத்துக்கிட்டீன்னா நீ பரலோகத்துக்கு போயிருவ. அதை ஏத்துக்கிட்டீன்னா நீ பரலோகத்துக்கு போயிருவ. அதை ஏத்துக்கிடாம நீ விரோதமா பேசிட்ட அப்படின்னா உன்னை சபையை விட்டு அவர் அனுப்பிடுவாரு. நான் அனுப்ப மாட்டேன், அவர் அனுப்பிடுவாரு. நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபை, ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்காக கதற வேண்டும் ஐயா. அவன் கதறி அழுகிறவனாக இருக்க வேண்டும். இயேசு கதறி அழுதார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. என்ன ஜெபம் அது? What was that prayer? எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாரா? அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்ட ஜெபம் என்ன ஜெபம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பரிந்து பேசுகிறாரு. அதை சிலுவையோடு கூட நிறுத்திட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. அந்த ஜெபம் சிலுவையோடு கூட நிறுத்தப்படவில்லை. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆத்துமாவுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவனாக இருக்கிறவன் மேய்ப்பன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபைக்கு மேய்ப்பனை அடையாளம் காணக்கூடிய தேவ செய்தியை கொடுத்த கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஜாஃப்ரி ஊழியத்தில் செய்த பல அற்புதங்களில் ஒரு சிலவற்றை தேவ நாம மகிமைக்காக உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம்.
மந்திர ஆவிகளே, சூரியத்தின் ஆவிகளே, எழுந்திரு, எழுந்திரு, வா, ஓடி வா, ஓடி வா. எங்க சூரியத்தின் ஆவிகள் ஓடி வா, என் இயேசுவே வா. எங்க ஒளி ஒளி எழுந்துருங்க, எழுந்துவா, 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 எழுந்துவா. ஒளிச்சிருக்கிற மந்திரமே, மறைந்திருக்கிற மந்திர ஆவிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து நிற்கிறார். எழுது, 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 பக்கத்துக்கு வா, பக்கத்துக்கு வா, என்ன பாரு. ஆண்டவர் இயேசுவே இங்க வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப மனிதனால் அல்ல, என் ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறாரே. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து கர்த்தரை Thank you.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தை விட்டு, அந்த சரீரத்தை விட்டு, மந்திர ஆவிகளே, சூனியத்தின் ஆவிகளே, இவளை விட்டு நிரந்தரமா போ. பொல்லவாதி சூனியத்தின் ஆவி இவளை விட்டு நிரந்தரமா போ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் போ. Amen. 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 இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு விரோதமான அந்தம் இல்லை. என் இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறேன். எந்த மந்திரம், எந்த சூனியம் வச்சாலும் என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்கிறார் ஐயா. அல்லேலூயா. விடுதலை கொடுத்து விட்டதற்காக நன்றி. அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. இத்தனை பேரும் மந்திரத்தில் சூனியத்தில் விடுதலை பெற்றவங்க. இந்த ஆசீர்வாத விடுதலை கூட்டத்தில், இந்த முதல் சனிக்கிழமை நடக்கிற ஆசீர்வாத விடுதலை கூட்டத்தில் காலையில் 10 இருந்து 11 மணி வரை, காலையில் 10 இருந்து 11 மணி வரை இந்த 1 மணி நேரத்தில் இத்தனை பேருக்கு மந்திர சூனியத்தில் விடுதலை கொடுத்திருக்கிறாருன்னா அது எந்த மனுஷனாலையும் நடக்கல. என் ஆண்டவர் இயேசுவே இந்த காரியத்தை செய்திருக்கிறார். எந்த மனுஷனாலையும் எவ்வளவு பேருக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியாது, யாராலையும் முடியாது. இயேசுவே இங்க வந்து நின்று செய்கிறார் ஐயா. எவ்வளவு பேருக்கு விடுதலை கொடுத்தது அவர் தான். அல்லேலூயா. அவ்வளவு பேரும் அலக்கழிச்சு முன்னால கத்திட்டு இருந்ததை பார்த்தீங்க. ஆமென், ஆமென். என்ன பிரச்சனையோடு வந்த? முதல்ல வரும்பொழுது என்ன பிரச்சனைனே தெரியல. ஆனா என் சத்தம் நான் மைக் இல்லாம பேசினாலே 8 ஊருக்கு கேட்கும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னால ஆமேன் கூட சொல்ல முடியாத அளவுக்கு என் கழுத்தை ஏதோ ஒன்று நெரிச்ச மாதிரி இருந்தது. என்னால் நிக்க முடியல. அந்த பிரசனம் இறங்க இறங்க என் காதுகளை வந்து அடைக்குது. இங்கிருந்து வெளியே போ, இங்கிருந்து வெளியே போன்னு என்னை துரத்திட்டே இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துல ஆவியானவர் எனக்குள்ள இறங்கி திருப்பி என்னை மீட்டு கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. உன்னை வெளியே போக சொல்லிச்சா? ஆமாப்பா. அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்து வெளியே போய் இங்க நிக்காத, இங்க நிக்காத நான் இழுத்துட்டு ஓடுது. நல்ல கவனிங்க. இந்த சகோதரிக்கு மாந்திரியம் வச்சுட்டாங்க. பயங்கரமா அலக்கழிச்சிட்டு இருந்ததை பார்த்திருப்பீங்க. அதிகமா அலக்கழிச்சிருந்த பார்த்திருப்பீங்க. பிசாசு இங்க இருக்காத வெளியே போன்னு சொல்லிச்சுதான். இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார் ஐயா. இந்த முன்னால நிக்கிற அத்தனை பேரும் மந்திரத்துல சூனியத்துல விடுதலை பெற்றவங்க. உங்க பேர் என்னம்மா? ஜானகி. ஜானகி. எங்கிருந்துமா வர்றீங்க?
என்ன பிரச்சனைன்னு வந்தீங்க? எனக்கு உடம்பெல்லாம் எரிச்சல் எடுக்கும், வயிற்றுல எரியும், மூட்டுக்கு நடக்க முடியாது. எவ்வளவு காலம் அது இருக்குது? ஒரு 30 வருஷம். 30 வருஷம். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டுங்க. அது எதுனாலன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? என்ன சொன்னாங்க? செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஆடுனதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. கீழே உளுந்து சொல்றது, உளுந்து எந்திரிக்கும் போது தான் தெரியும். கீழே மற்றபடி அலக்கழிச்சது ஸ்டேஜில் வந்து உளுந்ததெல்லாம் தெரியல. அது ஒரு வந்து அப்படி நிற்க சொல்ல தெரியுது, அப்புறமா தெரியலையா? சூனியம் வச்சுட்டாங்க. 30 வருஷம் போகல. நல்லா கவனிங்க, 30 வருஷம் போகல. இன்னைக்கு என் ஆண்டவர் சாதாரணமா விடுதலை கொடுத்தார். என் இயேசு இன்னைக்கு சாதாரணமா விடுதலை கொடுத்தார். என் இயேசுவுக்கு மகிமை உண்டாகணும். இன்னைக்கு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. நான் நின்று இருந்தேன், அங்கிருந்து ஓடி வந்து எகிரி மேலே அது மாரி உன்ட்டேன். வேற ஒண்ணுமே தெரியாது. இந்த பையன் எவ்வளவு அலக்களிச்சாங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டேஜை வந்து அடி அடின்னு அடிச்சுட்டு கிடந்தான். இவங்க 3 பேருமே மந்திர சூனியா. இந்த 3 பேருக்கும் இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். அத்தனை பேருக்கும் கர்த்தர் அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். நான் வந்து 1 வருஷமா கேன்சரில் இருந்தேன். கேன்சர் ஹாஸ்பிட்டலே வந்து என்னை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் என் பிறண்ட மூலமா அந்த இடத்துக்கு வந்து நான் எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். கர்த்தர் இன்னைக்கு 2 வருஷமா எனக்கு சுகம் கொடுத்து மாத்திரையே எடுத்துக்காம இருக்கிறேன். கர்த்தருக்கு இந்த சாட்சி மூலம் கூட அனுப்பிடுறேன். இங்கே வந்திருந்தீங்களா? நான் வந்திருக்கிறேயா, கேன்சர் நோயெல்லாம் முடியாமல் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ 1 வருஷமா நான் மாத்திரையே எடுத்துக்கல. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டியா. நல்ல கவனிங்க, கேன்சர் வியாதியில வந்திருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால. ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்கேன். இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த கேன்சர் வியாதி அவங்கள விட்டு போயிட்டு 1 வருஷமா கேன்சர் வியாதிக்கு மருந்து எடுக்கல. 1 வருஷமா எடுக்கலையா. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக்சுவலா நீங்க என்ன வியாதியோட நீங்க சொல்லுங்க. சோத்திரம் ஐயா, நாங்க வரும்போது ரொம்ப கஷ்டத்தோட கண்ணீரோட வந்து சபைக்கு வந்தோம். இது வரும்போது நான் 4 பேர் தூக்கின்னு வந்தோம். போன் கேன்சர்னு சொன்னாங்க. நடக்க முடியாது, ஜீசஸ் சொன்ன நடக்க முடியாது, 10 நாள் கரண்டி வச்சா தான் நடக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தருமே கொடுக்கவே இல்லை. நடக்க முடியாது, காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. இவரு நடக்க முடியாது, ஸ்கேன்ல கரண்ட் வச்சதான் நடக்க முடியும்னாங்க. என்ன கேன்சர்னு சொன்னாங்க? போன் கேன்சர். போன் கேன்சர். நல்லா கவனிங்க, போன் கேன்சர் வீல் சேர்ல தான் கொண்டு வந்தாங்க. வீல் சேர்ல கொண்டு வந்தா நடுமுதுல 5 கட்டி இருந்தது, எலும்பு உள்ள ஆபரேஷன் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. நடக்கவே முடியாது சொல்லிட்டாங்க, காப்பாற்ற முடியாது ஜேஸ்ல சொல்லிட்டாங்க. நானும் எங்க பையனும் 3 மாசம் ஜேஸ்ல வச்சு பார்த்துட்டு இருந்தோம். நடக்க முடியாது, கரண்ட் வச்சு நடக்க முடியும், பாத்ரூம் லெட்டின்ல பாட்டிக்கிட்டே போயிடுவாரு. நாங்கள் தூங்க மாட்டோம், செய்ய மாட்டோம், நைட்டு பகல் காவல் கத்திருப்போம். ஒரு பட்டு தூக்கம் கிடையாது எங்களுக்கு, தூங்கவே மாட்டோம். நாங்கள் இங்கே தூக்கின நாங்கள் 4 பேர் இங்கே தூக்கினோம். நாங்கள் வண்டியில் பிறந்து இப்போ நடக்கிறாருன்னா ஏசப்பா புண்ணியத்தில் நல்லாவே ஆச்சு வந்து எங்களுக்கு நடக்க வச்சிருக்காரு ஆண்டவர்.
ரியல் லிவிங் டெஸ்டிமனி. இயேசு இந்த ஊழியத்தில் என்ன செய்கிறார், ஏன் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்? போன் கேன்சர்ல இந்த அம்மா சொன்னது மாதிரி உள்ளுக்குள்ள அப்படிப்பட்டு கட்டியாக இருந்திருக்கு. நீங்க தொடர்ந்து எத்தனை வாரம் வந்தீங்க? நான் ஒரு 6 வாரம் வந்தேன் ஐயா. 6 வாரம். நல்ல கவனிங்க, தொடர்ந்து 6 வாரம் வந்திருக்கிறாரு. என் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிபூர்ண சுகத்தை. உங்க அப்பா அம்மா இது 5-6 மந்த்தாகவே ஃபஸ்ட்டு வந்து 3 மந்த்தாக வந்து பெயின் இருந்துச்சு இடுப்பில் அப்பாவுக்கு. ஸோ அப்போ எங்களுக்கு கேன்சர்னு தெரியாது. ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கப்புறம் தான் கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரியும். 3 மாதம் 4 மந்த் கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஆனால் காப்பாற்ற முடியாது சொல்லிட்டு கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க, இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு. ஸோ நடக்க முடியாமல் சுத்தமாக எந்திரி கூட முடியாமல் ஆகிட்டார். ஆனால் இந்த சர்ச்சுக்கு வந்தக்கப்புறம் தான் வந்து சதையில் அப்பாவுக்கு ஃபுல்லாக எலும்பு மாதிரி ஆகிட்டார். ஆனால் சர்ச்சுக்கு வந்தக்கப்புறம் தான் அற்புதம் நடந்து அப்பா இவ்வளோ நடந்து வந்திருக்காரு. முடியாம வந்தேன் ஐயா, ரொம்ப முடியாம என்னை தூக்கின்னு தான் வந்தாங்க. தூக்கிட்டு தான் வந்தாங்க. என்னால் எதுவுமே கை கால் அசைக்க முடியாது ஐயா. கை கால் அசைக்கவே முடியாது. அசைக்க முடியாது. இங்கே வந்து படுத்துட்டேன். 6 வாரம் தொடர்ந்து வந்தேன். 6வது வாரம் நல்லா ஆயிட்டேன். இயேசு நன்றி. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல பிளட் கேன்சரை கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். சரீரத்தில் கேன்சர்ல 4th ஸ்டேஜில் வந்திருக்கிறாங்க, அவங்கள சுகப்படுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு போன் கேன்சர்ல வந்தவரையும் கூட என் ஆண்டவர் சுகப்படுத்தி விட்டார். என் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன அடிக்கடிக்கு கையெல்லாம் வந்து ஒரு அப்படியே மரத்து போகுது 2 கையும். இப்போ நீங்க சொன்ன உடனே கை கொஞ்சம் வெளிப்பாடா? யாரோ ஒரு நபர் இங்க இருக்கிற, யாரோ ஒரு நபர் இருக்கிற, உன்னுடைய கை இந்த 5 விரல் இருக்கிற அந்த கை பகுதியில் உனக்கு ப்ராப்ளம். சில நேரத்தில் அந்த கை நம்மளை மறத்தது மாதிரி இருக்கு, சில நேரத்தில் உன் கையை மடக்க முடியல. எல்லா நேரமும் கிடையாது, எல்லா நேரமும் கிடையாது. சில நேரத்தில் உன் கையை இப்படி மடக்க முடியாது, சில நேரத்தில் உன் கை மறத்து போனது மாதிரி இருக்கு. அது உனக்குள்ள இருக்கிற ஒரு நர்வஸ் ப்ராப்ளத்தினால உனக்கு அந்த வியாதி ஏற்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் இப்போ உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு, இப்போ உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. accept the healing of Jesus. இயேசுவுக்கு மகிமை உண்டாகும். அப்ப கை மறத்து போகுமா? நல்ல கவனிங்க. இவருடைய வியாதியை கர்த்தர் வெளிப்படுத்தி இன்னைக்கு விடுதலை கொடுத்து இருக்கிறாரு. இப்ப நல்லா இருக்குது. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டியா? Glory to Jesus.